கற்க கசடற இஸ்லாம் எபிசோட் 11. இஸ்லாத்தில் ஏன் இவ்வளவு விதிகள் இருக்கின்றன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கற்கும் இந்த பயணத்தில் நான் உங்கள் ஹைரா. பாப்பா, இன்னைக்கு நான் கேட்க போற கேள்வி கொஞ்சம் ஆபத்தானது கூட இருக்கலாம். சில சமயம் இஸ்லாத்துல ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹலால், ஹராம், இதை செய், அதை செய்யாத. ஏன் ஏன் மதத்துல இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கணும்? ஒருத்தரால சும்மாவே ஒரு நல்ல மனுஷனா இருக்க முடியாதா? ஹைரா, இது ஒரு ஆபத்தான கேள்வி இல்லை, இது ஒரு நேர்மையான கேள்வி தான். உண்மையிலேயே நிறைய பேர் மனசில் இது இருந்தாலும் வெளியில் கேட்க தயங்குவாங்க. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, நீ ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுற, எக்ஸாம்பிள் ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லை பேட்மிண்டனாக இருக்கட்டும், விளையாடும்போது அங்கே ரூல்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது ஏன்? கண்டிப்பா இருக்கணும். இல்லனா அங்க ஒரு பெரிய குழப்பமே ஆகிடும். கரெக்டாக சொன்னேன். ரூல்ஸ் விளையாட்டை கெடுக்கிறதுக்காக இல்லை, அந்த விளையாட்டை சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்குது. வாழ்க்கையுமே அப்படி தான். இஸ்லாம் ஏதோ சும்மா கட்டுப்பாடுகள்னால் போடலை. நம்ம வாழ்க்கை நமக்கோ அல்லது நம்மளை சார்ந்து இருக்கிற மற்றவங்களுக்கோ எந்த பாதிப்பும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வழிகாட்டுது. ஆனா சில பேரு, நான் தான் யாருக்கும் நீங்க செய்யாம அன்பா இருக்கேனே, அப்புறம் எனக்கு ஏன் மத கட்டுப்பாடுகள்னு கேக்குறாங்களே. ஏன்னா எது நமக்கு தீங்கு செய்யும் அப்படிங்கிறது மனுஷங்களால் எப்போவுமே சரியாக கணிக்கவே முடியாது. இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தோன்ற ஒரு விஷயம் அப்புறம் நம்ம வாழ்க்கையே சிதைக்கலாம். உதாரணத்துக்கு, கோபம் வரும்போது நாம் செய்கிறது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு தோணும், ஆனால் அது உறவுகளை அழிச்சிரும். இஸ்லாம் நம்ம தற்காலிக உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு வழிகாட்டுது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், சூரா அல் பக்கரா சாப்டர் நம்பர் 2 verse 216, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில சமயம் சில கட்டுப்பாடுகள் நமக்கு தெரியாத தீமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது. அப்போ ரூல்ஸுங்கிறது நமக்கான பாதுகாப்பா? கண்டிப்பாக. டிராஃபிக் சிக்னல் இருக்கு, அதை நினச்சி பாரேன். சிவப்பு விளக்கு எரியும் போது அது ஒன்று தடுக்குது, ஆனால் அது இல்லைன்னாக்கா விபத்துகள் அதிகமாகும்ல, ஆக்சிடெண்ட் நிறையா ஆகுமா? டிராஃபிக் ரூல்ஸ்னால் நமக்கு சுதந்திரம் போயிடும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. பாதுகாப்பான சுதந்திரத்துக்கு தான் அங்கே மதிப்பு இருக்குது. இஸ்லாமும் அப்படி தான். ஆனா நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன உடுத்துறோம், பர்சனலா என்ன பண்றோம்னு அல்லாஹ் ஏன் கவலைப்படணும்? ஏன்னா இஸ்லாம் உடம்பையும் ஆன்மாவையும் தனித்தனியாக பார்க்கல. மனுஷன் உடல் ஆன்மா ரெண்டும் சேர்ந்தவன் தான். நாம் எதை சாப்பிட்றோம், எதை பார்க்குறோம், என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல நம்முடைய இதயத்தோட ஒரு தன்மையாக இதயத்தோட தன்மையே மாற்றிரும். அல்லாஹ் சொல்கிறான், யுரீதுல்லாஹ பிகுல்லி யுஸ்ரா வலா யுரீது பிகுமுல் உஸ்ரா. அல்லாஹ் உங்களுக்கு எளிமையை தான், ஈஸியை தான் நாடுறான், அவன் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரா அல் பக்கரால அத்தியாயம் 2 வசனம் 185 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ரூல்ஸோட நோக்கம் உனக்கு கஷ்டம் கொடுக்கறதில்ல, நம்ம நலனை பேணி காத்துக்கிறதுக்காக தான். அப்போ ரூல்ஸ் ஏன் சில சமயம் கஷ்டமா இருக்கு? ஏன்னா ஒழுக்கம், டிசிப்ளினாக இருக்கிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். நேரத்துக்கு தூங்குறதா இருக்கட்டும், உடற்பயிற்சி செய்கிறதா இருக்கட்டும், வருங்காலத்துக்காக நாம் பணத்தை சேமித்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கஷ்டம்தான். ஆனால் அதுதான் அப்புறம் ஒன்றை பாதுகாக்கும். இஸ்லாம் தற்காலிக சுகத்தை விட நீண்ட கால வலிமையை தான் தர்றதுக்கு வழிகாட்டுது. அப்போ இஸ்லாம் ஒருத்தரோட குணத்தை செதுக்குதா? நிச்சயமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா யுஐது லி உத்தல்லம மகாரி அஹ்லாக். நிச்சயமாக
நான் நட்பண்புகளை முழுமையாக்கவே அனுப்பப்பட்டேன். இது முஸ்னத் அஹ்மதில் 8952வது ஹதீஸ். இஸ்லாமிய விதிகளோட இலக்கே நேர்மையாகவும் பொறுமையாகவும் அடக்கமாகவும் பொறுப்புணர்வாகவும் இருக்கிறதுக்கு வழிகாட்டுறது தான். ஆனா மதம் நம்மளோட சுதந்திரத்தை பறிக்குதுன்னு சிலர் நினைக்கிறாங்களே. சுதந்திரம்னா என்ன? கோபம், தீய பழக்க வழக்கங்கள், ஆசைகள் அல்லது ஈகோ, இது எல்லாத்தையும் ஒருத்தரால் கட்டுப்படுத்த முடியலனாக்கா அவர் உண்மையாகவே வந்து சுதந்திரமானவன் சொல்லி நினைக்கிறியா? அவர் கோவத்துக்கு அடிமையாக இருக்காரு, தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காரு, ஆசைகளுக்கு அடிமையாக இருக்காரு, ஈகோக்கு அடிமையாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அவர் சுதந்திரமாகவே இல்லை. இந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்குனா வந்து அவர் அடிமையாக இருக்கார். ஆனால் இஸ்லாம் உனக்கு உன்னையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது அதோட சட்டதிட்டங்கள் மூலமாக. சுதந்திரம்னா தோன்றதை எல்லாத்தையும் செய்கிறதில்ல. நாம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது தான் வந்து உண்மையான சுதந்திரம். அப்போ ரூல்ஸ் மூலமா நாமே கட்டுப்படுத்துற அதிகாரம் நமக்கு கிடைக்குது. ஆமாம், ஆசைகளுக்கு அடிமையாகாமல் ஆசைகளை நீ வழி நடத்துறதுக்கு இஸ்லாம் வந்து உனக்கு ஒரு பயிற்சியை தருது. அதனால தான் வந்து நோன்பு இருக்குது, அதுக்கு தான் தொழுகை இருக்குது, அதுக்காக தான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இஸ்லாம் வந்து நமக்கு போட்டிருக்குது. ஆனா யாராவது ரூல்ஸை மீறிட்டே இருந்தா என்ன பண்றது? இஸ்லாம் அவங்களுக்கு உதவலையா? இல்லையே, ரூல்ஸ் வந்து நம்ம போகிற ஒரு டெஸ்டினேஷனை தான் காட்டுது. ஆனால் மனுஷங்களுக்கு ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க மனுஷங்களாக இருக்கிறதுனாலே நிறைய தப்பு செய்வாங்க. அதனால தான் நாம் இதுக்கு முன்னாடி எபிசோடில் பாவ மன்னிப்பு சம்மந்தமாக அதெல்லாம் பேசியிருக்கோம்ல. அல்லாஹ் என்ன நினைக்கிறான்னாக்கா வந்து உன்கிட்டேருந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல, உன்னோட முயற்சியை தான் வந்து பார்க்குறான். ஸோ அல்லாஹ் வந்து பாவம் செஞ்சாலும் கூட அல்லாஹ்கிட்ட திரும்பி வரவங்கள தான் வந்து மிகவும் நேசிக்கிறான். இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ அதனால் நாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ட்ரை பண்ணு. அதில் நாம் வந்து ஃபெயிலியர் ஆகும், பல தடவை வந்து நம்ம தடுமாறுவோம். அப்போனா ஏதாவது தப்பு பண்ணிட்டா அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்து ஆன் ட்ராக் வந்துடணும். அப்போ இஸ்லாம் எடுத்த உடனே தண்டனையை பத்தி பேசல, அது வழிகாட்டுதலை பத்தி தான் பேசுது. கண்டிப்பாக. குரான் எதுக்கு அருளப்பட்டிருக்குது? குரானை பற்றி அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்னாக்கா, ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கான வழிகாட்டி. இது சூரா அல் பக்ரால 2வது அத்தியாயம் 185வது வசனத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது வந்து கட்டுப்பாடு இல்லை, இது வழிகாட்டுதல் தான். இப்போ எனக்கு புரியுது பாப்பா. ரூல்ஸுங்கிறது நம்ம கட்டுப்படுத்துற விலங்குகள் இல்ல, அது வாழ்க்கையை பாதுகாக்கிற எல்லைக்கோடுகள். அழகாக சொல்லிட்டியே. இஸ்லாம் வந்து உன்னை கட்டுப்படுத்த நினைக்கல, உன்னோட வாழ்க்கையை நீ அறிவோட வாழ உதவ நினைக்குது, அவ்வளோதான். இது ஹைரா. இஸ்லாத்தை ஆரம்பத்திலிருந்து கற்கும் என்னோட பயணம் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.